பாருங்க, இதுக்கு வந்து நல்ல மீன் குழம்பு இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு குழி போட்டுக்குங்க. ஆளுக்கு ஒரு டம்ளர் காலையில் நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப குளுன்னு இருக்கும். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கேவரில் களி செஞ்சு சாப்பிட்றோம், அதுக்கப்புறமா கம்பில் களி செஞ்சு சாப்பிட்றோம். ஆனால் சோளத்தில் களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக, நல்ல மணமாக, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இது எப்படி சிம்பிளாக செய்யலான்றதை பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சோளம், சிகப்பு சோளம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வெள்ளை சோளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, சிகப்பு சோளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எதில் வேணாலும் நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சோளத்தை வாங்கிட்டு வந்து நாளே நான் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மாதிரி வடியில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வடிஞ்சிரும், தண்ணியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ வாயில் போட்டு பார்த்தோம்னா மெத்துன்னு இருக்கும். சாதாரணமாக ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கடிக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல மாவு மாதிரி போயிடும். எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்யாது 20 நிமிஷத்தில் ஊற வைக்காமல் செய்கிறீங்க அப்படின்னா, இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊற வச்சதை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா வடிச்சிட்டோம், தண்ணி எல்லாமே எதுவுமே இல்லை. தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு மாதிரி அரைச்ச மாதிரி போயிடும், பவுடர் மாதிரி வராது. அதனால் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு போட்டுக்கலாம். பல்ஸில் போட்டாலே போதும், ரொம்ப நைஸாலாம் பவுடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குள்ளே இதுக்குள்ளே தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். அப்போ இதை அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே 5 நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம். சிகப்பு சோளம் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்தேன். அப்போ இதில் வந்து 1க்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சோளக்களிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இதை நம்ம வந்து பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்ல பூ மாதிரி துருவிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல குறன்னு இருந்ததுனா தான் நம்ம களி சாப்பிடும் போது, மென்று சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. அதனால் இந்த அளவுக்கு பதத்துலேயே நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணோம், 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எதுக்காக வைக்கணும் அப்படின்னா, ஒரு சில நேரம் வந்து நம்ம இந்த தண்ணி ஃபுல் தண்ணியிலையும் அப்படியே எடுத்து போடும் போது ரொம்ப தளன்னு போயிடும், களி வந்து அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு வராமாயிரும். அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது கொதிக்கும் போது நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த பவுடர் வந்து என்ன ஆகும், கட்டி விழுவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அங்கங்கே பபிள்ஸ் வரும்போதே போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கட்டியும் விழுவாது. வாங்க இப்போ இதை போட்டு கிண்டிடலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். தூணாப்பிலே போடுங்க. போட்டுட்டு நல்லா அப்படி ஒரு வாட்டி கரண்டி வச்சு இப்படி கிளக்கி விட்டுடலாம். ஏன்னா கட்டி விழுவாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ மறுபடியும் இன்னொரு 2 கை அளவுக்கு மாவு எடுத்து போட்டுக்கலாம். மறுபடியும் இப்படி கிளறி விட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெந்துடும்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 டம்ளர் தண்ணி, இந்த தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி கரெக்டான அளவு. பாருங்க, கட்டியே விழுகலை. அப்படியே கிண்டும் போதே நல்ல மணமாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். தட்டை வச்சு மூடிடலாம். இந்த காலத்துலலாம் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் கம்பு, கேழ்வரகு, சோளம் எல்லாமே நல்லா இடித்து இந்த மாதிரி வந்து களி கிண்டி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க. சோளக்களி செஞ்சு சாப்பிடுவாங்க, தோசை செஞ்சு சாப்பிடுவாங்க, பணியாரம் செஞ்சு சாப்பிடுவாங்க, நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு டெய்லி செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காம போயிடும். வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு களி செஞ்சு நல்லா மோர் போட்டு நல்லா கரைச்சி நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள். உடம்பெல்லாம் நல்லா குளுக்குளுன்னு சூப்பராக இருக்கும். இதையே சோளம் எல்லாம் போட்டு நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், களியை வந்து இந்த மாதிரி கையை வந்து நனைச்சிக்குங்க. நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள். கையில் எதுவும் ஒட்டக்கூடாது. நல்ல பூ மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நீங்கள் பரிமாறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நல்லா ஒரு 5 நிமிஷம் களியை கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ நல்லா இன்னும் புழுங்கி நல்லா வெந்திருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கரண்டியில் வச்சு உருண்டை உருட்டி தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க, மூடி வச்சுருங்க. இல்லைன்னா மேலால் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு காஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி கையில் நினச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். நல்லா கல் மாதிரி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கரண்டியுமே நல்லா தண்ணியில் நினச்சிக்குங்க. நல்லா சூடாக இருக்குது. நான் இப்போ உடனே காட்டுறதுனால உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள்லாம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே கல் மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்க, இதுக்கு வந்து நல்ல மீன் குழம்பு இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு குழி போட்டுக்குங்க. வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ களி சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணுன்னா ஓரத்துலேருந்து எடுக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து சூடாக இருக்கும். ஓரத்துலேருந்து எடுத்து தொட்டு தொட்டு அப்படியே வாயில் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜிலேயே அப்படியே வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் வச்சோம்னா ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா புளிப்பாயிரும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா வேணும்னும் போது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், மோர் போட்டு அதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் காலையில் நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப குளுக்குளுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு களி கிண்டி கொடுங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு சோளத்தை வச்சுட்டு பணியாரம் வேணும், தோசை வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து சோளத்தை வச்சுட்டு நல்லா உங்களுக்கு அதில் சுண்டல்லாம் வேணும், இல்லை இதுலேயே வெரைட்டிஸ் எதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.